நல்ல பசி எடுக்குது. இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் நெய் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறீங்க. பச்சைப்பயிறு சிக்கன் பிரியாணி நெய் ஆயில் எதுவுமே சேர்க்காம நல்ல ஆரோக்கியமான முறையில் இரும்பு சத்து நிறைந்த இந்த பாசிப்பருப்பை சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை. முக்கியமாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஊற வைக்கலை, குக்கரில் 2 விசில் விட்டேனாலே எனக்கு சரியாகிரும். ஸோ எப்போவும் நான் அப்படி தான் செய்வேன். சரியாக வந்து 2 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா அதில் 1/4 கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக சிக்கன் வந்து 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் 3.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை வந்து இதில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு, முழு மல்லி எல்லாமே சேர்த்துக்கோங்க, எல்லா பைசஸுமே. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சும்மா பெருசாக கட் பண்ணிவிட்டு நான் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நல்லா சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இதில் கரம் மசாலா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது. போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துடணும். ஒரு 50% தான் வேகணும், ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து பயிரும் நமக்கு வெந்துருச்சு. அதே தண்ணியில் 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா, 2 கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சரியாக 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த பாசுமதி ரைஸை வந்து சேர்த்தாச்சு. இப்போது 2 கப்பு ரைஸுக்கு நம்ம 1/4 கப் அளவு பயறு வேக வச்சுருந்தோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பயர் வந்து எவ்வளோ வெந்திருந்தாலும் நல்லது தான். நல்லா வேக வச்சு போடுங்க. இப்போ கொஞ்சம் பயரை மட்டும் வச்சுட்டேன். என் பையன் வந்து பயர் இந்த மாதிரி அவிச்சா சாப்பிடுவான். அவனுக்காக கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஃபுல்லாக மூடிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுருங்க. தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஓரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு தம்ம போட்டுருங்க. நல்லா சிம்மில் இருக்கக்கூடிய நல்லா சின்னதாக எரியும்ல அந்த அடுப்பில் தூக்கி நம்ம தம்ம போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனை செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஆயில் வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து நீட்டாக பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல அந்தளவுக்கு வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா கிரேவியாக இருக்கும் இப்படி சாப்பிடும்போது. இப்போ காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள், நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துட்டு கரம் மசாலா, அது கூடவே தனியாத்தூள், இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேயும் நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். நம்ம இதில் போட்டிருக்கக்கூடிய தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தா குடமிளகாய். கண்டிப்பாக குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய குடமிளகாய் வந்து அதிகமாக வெந்துடக்கூடாது. வெந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. மசாலா எல்லாமே நல்லா படுற அளவுக்கு. சிக்கனில் வந்து நல்லா நமக்கு உப்பெல்லாம் சேர்ந்து இருக்குது. இருந்தாலும் நமக்கு இந்த மசாலா நல்லா படணும்ல, அதுக்காக கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் தான் வைக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கிரேவியெல்லாம் நல்லா சிக்கனுக்கு இறங்கணும். மெயினாக அதுதான் காரணம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கு அந்த சிக்கனுக்குள்ளே எல்லா கிரேவியும் சேர்கிற மாதிரி மீடியமான ஹீட்டில் வச்சு நான் அதை ஓரமாக வச்சுட்டேன். இப்போ ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக நமக்கு நல்ல உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நம்ம ஊற்றின தண்ணி வந்து நமக்கு சரியான அளவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்குவத்தில் நமக்கு வந்து ரைஸ் கிடைக்கும். இப்போ வந்து இதை நீங்கள் லேயர் மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி சோத்துக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான பச்சைப்பயிறு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.